அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய பல முக்கியமான அறிவிப்புகளையும் அனைவருக்கும் தேவையான பல அறிவிப்புகளையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் வழக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சு இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆகி நியூவாக ஆட் பண்ண அந்த 20 மெம்பர்ஸ் சேர்த்து 1329 பேருக்கு அவங்க இன்றைக்கி ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. இந்த ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட்டு விட்டவங்களுக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் ஆரம்பமாகுது. அதாவது இன்றைக்கி இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த லிஸ்ட்டு. 1329 பேர். இந்த 1329 பேர்த்துக்கும் இன்றைக்கி கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. அதாவது இந்த இதில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். ரீகவுன்சிலிங் இன்றைக்கி ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3/2 4/2 வரைக்கும். இன்றைக்கி காலைல 8:30 மணிலேருந்து 11:30, 8 to 11 இந்த மாதிரி இன்றைக்கி மூணு தான் போயிடாங்க. 8:30, 11:30, 3:30. அதே மாதிரி அடுத்த நாள் நாளைக்கு 8:30, 11:30. சனி ஞாயிறில் இன்றைக்கி இந்த கவுன்சிலிங் நடக்குது. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்குருவோம். புதுசாக இதில் சேர்ந்த அந்த 20 மெம்பர்ஸுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க ஒரு மிக நீண்ட காலமாக ஒரு போராட்டம் நடத்தி அப்புறம் உள்ள வந்துருக்காங்க. அதுவே ஒரு பெரிய முயற்சி தான். அதனால் இந்த ஏஇ வழக்கில் ஏஇ இந்த கவுன்சிலிங்கில் இன்றைக்கி தேர்வு செய்யப்படக்கூடிய 1329 பேருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்குருவோம். நல்ல முறையாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். போஸ்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க நம்ம கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்ன போஸ்ட் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இது மற்றவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு இதை தூண்டும், ஆர்வத்தை தூண்டும். அதனால் இந்த வீடியோ உதவி பொறியாளர் தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டு நீண்ட காலமாக காத்திருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள். 3 நாள். இந்த 3 நாளில் கவுன்சிலிங்கில் தேர்வு செஞ்சவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டாங்க இல்லையா. அதனால் இதில் பல சந்தேகங்கள் இருக்குது. புதுசாக 20 மெம்பர்ஸ் ஆடானால ஏற்கனவே உள்ளவங்களுக்கு வேலை இதாகிருமா போகுமா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் நம்ம ஒன்றும் திங்க் பண்ண வேணாம். இப்போதைக்கு போயிட்டு நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவோம். நல்ல முறையாக போய் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே உள்ள டிபார்ட்மெண்ட்டில் எது பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட்டோ அதை செலக்ட் பண்ணுங்கள். எது இருக்கோ அதை எடுத்துக்கங்க. நமக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு வருத்தப்பட வேணாம். ஏன்னா வெளியே வேலை இல்லாமல் ரொம்ப பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் கவுன்சிலிங்கில் போயிட்டு உங்களுக்கு இருக்கிற துறையில் எது நல்ல துறையாக இருக்கோ அதை எடுத்துக்கங்க. அதில் நீங்கள் உங்கள் ஃபுல் ஒர்க் காமிங்க. அதில் நீங்கள் மேலே வாங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல முறையாக போய் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருங்க. எதை நினச்சும் ஒரி பண்ணாதீங்க. நமக்குன்னு உள்ளது கண்டிப்பாக நமக்குன்னு வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேங்க்யூ.